இளையராஜா அவர்கள் சம்பளமே வாங்காம மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்த ஒரு 5 திரைப்படங்களை இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு நிறைய படத்துக்கு காசு வாங்காமல் தான் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சு இந்த கலெக்ஷன் எடுத்திருக்கோம். 5th பிளேஸில் பார்க்கும்போது ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசரான சங்கிலி முருகன் அவர்கள் தான். சங்கிலி முருகன் அவர்கள் அவர் தயாரித்த ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு அவர்கள் இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த 2 படத்துக்கும் இளையராஜா அவர்கள் சங்கிலி முருகன் கிட்ட காசே வாங்கலை. அட்வான்ஸ் அதெல்லாம் ஒன்று வேணும், கல்குலேட் பணம்லாம் என்கிட்ட நீ படுத்த முடியும் போங்க படுத்த முடியும் போங்க, ஒன்றும் வாங்க மாட்டேன், 2 படத்துக்கு வாங்க மாட்டேன். அப்படியா? ஆமாம். 4th பிளேஸில் பார்க்க போகிறது பிரதாப் போத்தன் அவர்கள் தான். இவர் ஆக்டர் அண்ட் டேரக்டர். இவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண மீண்டும் ஒரு காதல் கதை படத்துக்காக இளையராஜா அவர்கள் சம்பளமே வாங்காமல் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் சார், என்னோடய ஃபர்ஸ்ட் படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன், எனக்கு அவ்வளோ காசு கொடுக்க முடியாது, நீ காசு கொடுக்க வேண்டாம், இங்கே அதுலேருந்து ஒரு பைசா கூட வாங்கலாம் அந்த படத்துக்கு. 3rd பிளேஸில் பார்க்க போது டேரக்டர் பி வாசு அவர்கள் தான். இவர் டைரக்ட் பண்ண செகண்ட் படத்தில் இவரே தான் ப்ரொடியூசரு. இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதை பி வாசு அவர்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஃப்ரீ சம்பளம் வாங்கலையா? அப்படியே ஷாக்கு. யோ முதல் படம் பண்ணுறீங்க, முதல்ல ஜெயிங்க அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் தானே ஸ்ரீதர் சார் கிட்ட சொன்னீங்க. என்ன கேஷா? ஸ்ரீதர் சார் சொன்னாரையா இந்த 2 பசங்க தான் காரணம்னு. நான் ஏன் அவங்ககிட்ட சம்பளம் கேட்க போகிறேன்? செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறது பாலு மகேந்திரா அவர்கள் தான். தலைமுறைகள் படத்துக்காக பாலு மகேந்திரா அவர்கள் இளையராஜா அவர்கிட்ட மியூசிக் கேட்கும் போது இளையராஜா அவர்கள் சம்பளமே வாங்காமல் அந்த படத்துக்கு ஃப்ரீயாக மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற டேரக்டர் பேர் மணிரத்னம் அவர்கள் தான். இவர் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு 2 படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆவரேஜான கலெக்ஷனாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் கிட்ட கொண்டு போய் காசே வாங்காமல் இவரோட படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு மணிரத்னம் வராரு, ஃபஸ்ட்டு வராரு, இந்த மாதிரி ஒரு கன்னட படம் எனக்கு நான் பண்ண போகிறேன், என்னால் வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் என்ன இப்போ எனக்கு பே பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுலேயும் நான் வந்து இது பண்ணினேன், நான் வந்து அது உதவி பண்ணுறேங்கிறதே வந்து மணிரத்னத்துக்கு தெரியாமல் நான் வந்து அதில் ஒன்றுமே வாங்கலை.